17ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது என்று சொல்லி பாருங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியான காலம் சமீபித்த போது என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் ஏதோ தூரமானது அல்ல. வாக்குத்தத்தம் யாருக்கோ சொன்னதல்ல. வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறும்படியான சமீபம், பக்கத்துல தான் இருக்கு வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், தடவியாயிலும் கண்டுபிடிக்க முடியாது, நான் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, யாவருக்கும் இருக்குங்க சமீபமா பக்கத்தில் தான் இருக்கிறார் தேவன். இன்றைக்கு நமக்குள்ளாக பதட்டங்கள், நமக்குள்ளாக குழப்பங்கள், நமக்குள்ளாக அச்சங்கள், நமக்குள்ளாக தடுமாற்றங்கள் இருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது? நிறைவேறும் காலம் சமீபித்த போது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் என்று பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல் ஆண்டவர் சொன்னாரு, ஒன்னும் நடக்கல, எனக்கு எவ்வளவு காலம் தான் காத்திருப்பேன். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல என்று சொன்னாரே, மனமாற அவர் மனபுத்திரர் அல்ல என்று சொன்னாரே, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ என்கிற அங்கலாய்ப்பெல்லாம் உண்டு. வாக்குத்தத்தங்களை நாம் நினைத்து தேவனை ஆராதிக்கிறோம், பதில் இல்லையே. எந்த ஒரு பயனும் முழுமையாக நான் பார்க்கவில்லையே. என் குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஒவ்வொரு பாதையிலும் ஒரு முதிர்ச்சி இல்லையே, ஒரு வெற்றி இல்லையே, ஒரு வெற்றிடமான சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்முள்ளத்துக்குள்ளாக அநேக கேள்விகள் எழுப்பத்தான் செய்கிறது. இது இயல்பு. மாம்சம் பலவீனம் உள்ளது, மனுஷனுக்குள்ளாக நமக்குள்ளாக இயல்புதான் இதெல்லாம். இது தவறு என்று வேணும் சொல்லவில்லை. நமக்குள்ளாக 2 பிரமாணம் இருக்கிறது. சோர்ந்து போகிற தன்மையும் இருக்கிறது, ஆறுதல் படுகிற தன்மையும் இருக்கிறபடியினாலே நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த மனதில் இருக்கிற அச்சங்களுக்கு, மனதில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் எல்லாம் மனுஷனால் வருவதல்ல, தேவன் மூலமாகத்தான் வருகிறது. இந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. நிறைவேற வேண்டிய காலம் கிட்ட நெருங்கிடுச்சு. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ வாக்குத்தத்தங்கள் அது நிறைவேறுகிற காலம் சமீபமா இருக்குது. கிட்ட இருக்கு, எட்டி பிடிக்கிற அளவுக்கு கிட்ட இருக்கிறது. தேவன் தூரமானவர் அல்ல. உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக, சொல்ல போனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். தேவனை புரிந்து கொள்ளுகிறோம். பிரச்சனை உண்டுதான். ஆபிரகாம் வாழ்க்கையில் அழைத்த போது அந்த அழைப்பை பெற்றவன், அவருடைய வாழ்க்கை பயணம் நெடுந்தூரமான பயணம். அதிலே குழப்பங்கள், தடுமாற்றங்கள், அச்சங்கள், பயங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் சந்தித்தார். அது போல நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆனாலும் இந்த வாக்குத்தத்தத்துக்கு என்ன விதமான பதிலே இல்லையே. சொல்லியிருக்கிற வேதம் முழுமையா எவ்வளவு வார்த்தை நாங்கள் தியானிக்கிறோம், படிக்கிறோம், சபைக்கு வந்து கேட்கிறோம். ஆனாலும் கூட நிறைவேறவில்லை என்று யோசிக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது என்று சொல்லி பார்க்கிறோம். எதினால் நிறைவேறுகிறது சொன்னால், ஆபிரகாமுக்கு யார் ஆணையிட்டது? தேவன் ஆணையிட்டார். யார் ஆணையிட்டதுங்க? மனுஷன் ஒருவேளை ஆணையிட்டால் சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு ஆணையிட்டால் அப்படியே நடக்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் ஆணையிட்டால் இந்த உலகத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஜலத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் இருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுள் ஆணையிட்டார், வெளிச்சம் உலகத்துக்கு வெளிச்சம் உண்டானது. தேவனுடைய வார்த்தை என்பது அவர் சொல்லுகிற அந்த ஆணை என்பது அப்படி நடக்கிறபடியினாலே ஆபிரகாமுக்கு யார் ஆணையிட்டது? தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம். ஒன்று ஆணையிட்டார், இரண்டாவது அருளினார், கொடுத்தார். ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அது போல உங்க வாழ்க்கையில சமீபிக்கும். எப்பங்க சமீபிக்கும்? எத்தனை வருஷமா சொல்றீங்க நீங்க? என் நம்பிக்கை வீண் போகாது சொன்னீங்களே, உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்னீங்களே, வீண் போயிட்ட மாதிரி இருக்க நிலைமை பார்த்தா வீணாயிடுச்சே. நம்புவதற்கு வழி இல்லையே. ஆபிரகாம் சொல்லுவான், நம்புவதற்கு ஏதுமில்லாமல் இருந்த போதிலும் கூட அவன் என்ன செய்தான்? நம்பினான்.
அதனால் இன்றைக்கு நம் கருத்திருக்கிற வேதம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உண்மைகளை விட இது உண்மை, இது உண்மை, இது சத்தியம். சத்திய வேதாகமும் சத்தியம். இது அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறபடியினாலே நம் கையில் இருப்பது சத்தியம், நம் தேவனும் சத்தியம், அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். அதனால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் சமீபித்த போது என்று பார்க்கிறோம் அல்லவா? இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறும்? ஆபிரகாமுக்கு நிறைவேறுவதற்கு வழி என்ன? என்ன நடந்தது ஆபிரகாம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு? இன்றைக்கு என் வாழ்க்கையிலே யார் சொன்ன வாக்குத்தத்தம்? தேவன் ஆணையிட்டார். என்ன வாக்குத்தத்தம்? யாருடைய வாக்குத்தத்தம் இது? என்னுடைய வாக்குத்தத்தம் அல்ல, நான் சொன்ன வார்த்தை அல்ல, மற்றவர் சொன்ன வார்த்தை அல்ல, தேவன் அருளியே ஆணையிட்டு அருளிய வாக்குத்தத்தம். தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் தான் நிறைவேற்றிருக்கிறபடியினாலே இது நிறைவேறுகிற காலம் சமீபித்த போது அவனுடைய வாழ்க்கையில் நெருங்கி வருவதற்கு வழி என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், எடுத்து நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 18 வாசகம் 22-18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். என் பேரில் ஆணையிட்டேன். யாருக்கு தேவன் ஆணையிட்டா? யார் பேரில் ஆணையிட்டா? தேவனுடைய பெயரிலேயே ஆணையிட்டார். வேற யாரும் இல்லைனாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா வேற எந்த நபரும் கிடையாது. என்ன பண்ணுங்க? அவருடைய பெயரில் பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். என் மேல ஆணை சொல்றீங்க. என் மேல ஆணை. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றது. இங்க யார் ஆணையிட்டது? தேவனே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். அதுக்கு தேவனே ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். அதுதான் இங்க அப்போஸ்தலர் பார்க்கிறோம் அல்லவா? அவர் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் இது. அதுக்கு மனுஷன் ஆணையிட்டு இருந்தால் நான் சொன்னா மத்தவங்க சொன்னா மாறிட்டு இருக்கலாங்க. மத்தவங்க சொன்னா மாறிட்டு நீங்க கூட சொன்னாங்க போன வாரம் என்ன பண்றதுக்கு காணிக்கை கட்டாரு, இந்த வாரம் போறாரு, ஆணை என்னாச்சுங்க? மனுஷன் அதுக்கு என்னுடைய ஆணை மாறலாம். அவர் ஆணையிட்டா அது அப்படியே அவர் ஆணையிட்டார். தாமதமாகும் அதுக்கு நானும் அது போல இந்த ஊழியம் தாமதமாகும். என்னதுக்கு இந்த ஊழியம் கொஞ்சம் யோசிக்க அவசரப்பட்டு கேட்டா நாம அவசரப்பட்டு இல்ல அதுக்கு கர்த்தருக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிச்சயம் அதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அதுக்கு சொல்லிட்டே எனக்கு அதை விட பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. அது எனக்கு பெருசா தோணல. இதுதான் எனக்கு பாரமா எனக்கு சொல்லிட்டேன். அதுக்கு நாம் ஆராதிக்கிறது எனக்கு சொல் தவறா. அதுக்கு அது நாம் சொல் தவறாதபடி இருக்கு. நாம் ஜாக்கிரதையா இருக்கு. அதுக்கு அதனால் நம் வாழ்க்கையிலே படிக்கும்போது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, அந்த ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்த சமீபமாக வருவதற்குரிய வழி என்ன? சொல்லுக்கு என்ன செய்தான்? அவன் கீழ்ப்படிந்தான். என்ன சொல் சொன்னா? எதை சொல்லி அவன் கீழ்ப்படிந்தான் என்று பார்ப்போம் என்று சொன்னார். அதே அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 12 வாசகம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். அவர் சொன்ன சொல் என்ன? மகனை பலி செலுத்தபடியாக அவரிடத்திலே ஒரு சொல்லை சொல்கிறார். அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாங்க. நீங்க 22ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் மேல் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? அந்த நாள்லயே முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? நம்ம என்ன பண்ணாங்க?
அவனுடைய வரனா அடுத்த வாரம் அடுத்த இதுதான் அவனுடைய அந்த நாளிலே இன்றைக்கே ரட்சணைய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். சகை வீட்டுக்கு போகிற இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. 4வது நாளிலே லாசருடைய கல்லறைக்கு போகிறார். 4 நாட்கள் ஆயிற்று, உடனே எழுப்பினார் அல்லவா? அது போல அங்கே சொன்ன உடனே என்ன சொன்னார்? உன்னுடைய குமாரனும் உன்னுடைய ஏகசுதனமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து மறுமொழி ஒரு பேச்சு என்ன கிடையாதுங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி வச்சுக்கிறது இல்லைங்களா? சொன்ன உடனே அதிகாலை என்ன பண்றாரு? அவரு எழுந்துட்டார். அவ்வளவுதாங்க. அந்த தேவ சொல் கேட்டா என்ன சொல்லுங்க? குமாரனை பலி செலுத்தபடியா சொன்னாங்க. என்ன சொன்னாருங்க? கடினமான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார் அல்லவா? கடினமான ஒரு காரியங்க. ஆபிரகாம் நினைத்திருக்க மாட்டார் இந்த சொல்லை தேவன் சொல்வார்னு சொல்லி, ஆனால் சொல்லிவிட்டார் அல்லவா? சொன்னபடியினால் அவன் செய்கிறான், அதிகாலையில் எழுந்து விட்டான். மறுமொழியே கிடையாதுங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வார்த்தையோட கிடையாதுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து எந்த ஒரு கதை சொல்வதற்கோ எந்த ஒரு காரியம் கிடையாதுங்க. சொல்லிட்டா நான் சொல்லுங்க, ஆணையிட்டு வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் சொல்லிவிட்டான். சொல்லல பண்ணுங்க. அதுதான் வந்து ஆபிரகாம் வந்து தேவனுக்கு சிநேகிதர் என்று சொல்லுகிறாங்க. அந்த அவங்க செஞ்ச அந்த ஆபிரகாமுடைய செயல் தேவனை ஆச்சரியப்படைய வைத்தது. தேவனுடைய இருதயம் வந்து கலங்கும்படியாக வந்து விட்டது. நீங்க அதை படிச்சு பாருங்க. அந்த ஒரு தேவனுக்கும் ஆபிரகாமுக்குள்ள அந்த நட்பிலே தேவனுடைய அந்த தன்மையை வெளிப்படுவதை பார்க்க முடியும். அதனால் அதிகாலை எழுந்து செய்கிறான். தன் கழுதையின் மேல் சேனை கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு பாருங்க, செய்வது மாத்திரமல்ல சிறப்பாய் செய்கிறான். என்ன செய்யறாங்க? நம்ம செய்வோம், நான் அறகுறையா செய்வேன். என்ன பண்ணுங்க? மனுஷன் செய்வாங்க, நாம் செய்வோம். செய்ய நம்மளுக்கு தேவனுக்கு செய்கிறோம். ஆனால் அதுல பண்ணுங்க இழுப்பலையா இருக்கும், அதுல ஒரு குறை இருக்கும், அதுல ஒரு தயக்கம் இருக்கும், அதுல விதமா பலவிதமான கேள்வி இருக்கும். ஆனால் இங்கே அதிகாலை அவன் எழுந்தது மாத்திரமல்ல, தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென்? என்ன அருமையான ஒரு காரியம். ஆபிரகாமுடைய அவர் நம்மை போல ஒரு மனுஷன் தான் அல்லவா? ஆபிரகாம் வந்து ஒரு வல்லமை அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு நிறைய வீக்னஸ்லாம் இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளாக பலவிதமான பயம் அச்சமெல்லாம் இருக்கிறது, இருந்தவனா இருந்தா. ஆனாலும் கூட அந்த ஒரு ஒழுங்கு அதுக்கு பலி செலுத்துவதற்குரிய காரியம் என்னவோ அதை எல்லாரும் செய்கிறான். அவன் ஆயத்தப்படுத்துகிறான். சங்கீதத்திலே தியானித்தவங்க உடைய சமுதாய ஆத்துமா ஆயத்தமா இருக்கிறது அல்லவா? பலி செலுத்த தன் மகனையும் கூட்டிக் கொண்டார், 2 வேலைக்காரனையும் அழைத்துக் கொண்டார். கட்டைகள் என்ன பண்ணாங்க? பிளந்து. நம்ம அவசரப்பட்டு அதை போட்டு இதை போட்டு நம்ம பண்ணுவோம், ஏதாவது ஒரு செஞ்சிருவோம். நம்முடைய தன்மை நிலைக்கலாம். ஆனா அந்த வாக்கு தத்துவம் அவனுக்கு சமீபமாய் வருவதற்கு காரணம் என்ன? இவன் செய்த செயல்கள் இன்னைக்கு தூரமா இருக்கு, வாங்குறது குழப்பமா இருக்கு. செய்வாரா செய்ய மாட்டாரா முடியுமா? நானே யோசிப்பேன், ஆண்டவரே நீ என்னென்னவோ வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, என்ன கிட்ட இருக்கிற மாதிரி தானே தெரியுது. வாக்குத்தத்தம் கிட்டதான் இருக்குதுங்க. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் இருந்துங்க சமீபமா தான் இருந்து. யார் ஆணையிட்டது? தேவன் ஆணையிட்டு அருளிய வாக்குத்தத்தம் அல்லவா? சமீபமா தான் இருக்கு. தேவனும் சமீபமா இருக்கிறார். மனம் திரும்புதல் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது. தேவன் என்பவர் தூரமானவர் அல்ல. இன்றைக்கு உலகம் தெய்வத்தை தூரமாய் பார்க்கிறார்கள். தேவனோ உங்களுக்குள்ளே இருக்கிறார். தேவனும் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்திருக்கிற 3ஆம் நாளில் அந்த இடத்துக்கு போகும் கதிர்நாட்கானது 3 நாட்கள். ரொம்ப டயர்டா இருக்கு. 3 நாட்கள் போறாங்க. ஜேர்னி போயிட்டு இருக்கிறாரு. எதுக்கு போறாருங்க? யாரை பலி செலுத்த? அழகான ஒரு பிள்ளைங்க. அதுக்கு மேல பிள்ளை கிடையாது. அன்பான நேசிக்கின்ற ஈசாக்கு சொன்னா புன்னகை. ஆனா பார்க்கும் போதெல்லாம் ஈசாக்கு யோசிக்கும் போதெல்லாம் அப்புறம் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும்.
அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த 100 வயதிலே மகிழ்ச்சியா இருக்கும். 100 வயசுல கொடுத்தாருன்னு அந்த பிள்ளையுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க கூட உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு இல்லைங்களா? அதுக்கு பண்ற செய்தியெல்லாம் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நான் கூட ஒரு சில மகிழ்ச்சியா இருக்கும். அதை பார்த்து கிளிட்டே இருக்கும். மகிழ்ச்சி அதுக்கு அது பேசுறது அது என்னது. அது போல அந்த ஒரு டீனேஜருக்கு ஒரு இளமையான ஒரு 12-13 வயசுக்குள்ள இருக்காரு. அந்த ஏஜ்ல கொண்டு போறாரு. அவருடைய சின்ன வயசு குழந்தை பார்த்துட்டே வராரு. 3 நாள் பார்த்துட்டே போறாரு. அவருடைய உள்ளம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவருடைய இருதயம் எப்படி கலங்கி இருக்கும். மகன் என்ன பண்ண போறாரு? அவரு வழி செலுத்த கொண்டு போறாரு. முதல் நாள் போகிறா, 2வது நாள் பயணம் போகிறது, 3வது நாளும் போய் என்ன செய்கிறாரா? 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, கண்ட உடனே என்ன பண்ணுங்க? பயனா வந்து அங்க செய்ய வேண்டிய முறையை செய்யணும். இதுக்கு மேல யார் வரக்கூடாது? நீங்க வராதீங்க. நான் முக்கியமா தேவனோடு கூட பகிர்ந்து கொள்கிற ஒரு காரியம் இருக்கு. எனக்கு தேவனுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு. இந்த நெருக்கத்துக்குள்ள என்ன நபரும் சண்டையா வரப்படக்கூடாதுங்க. உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவுல எந்த நபரும் புரிஞ்சு வரவே கூடாது. ஆமா, தனிச்சிடாம யாரும் கூட செய்யலாம். எல்லாரும் என்ன பண்ணாங்க? தனிமைப்பட்டு என்ன பண்ணாங்க? எல்லாரும் நம்ம அக்கறைக்கு எல்லாரும் என்ன பண்ண அனுப்பிட்டு என்ன பண்ணா தேவன் கிட்ட போறாங்க. நீங்களும் தேவனுக்கு நடுவாக எந்த நபரும் அதுதான் அப்பதான் அந்த ரகசியங்களை உங்க குடும்பத்துடைய காரியத்தெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் பேசுவார். அதுக்கு பாருங்க, வரும்போது யாரை கொண்டு வந்தா? வேலைக்காரர் கொண்டு வந்தார். ஆனா குறிப்பிட்ட இடத்தில் வந்தவனை செய்கிறார். அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரர் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையானாலும் அவ்விடத்துக்கு யாருக்கு கொண்டு போனா? வேலைக்காரன் பண்ண ஒரு பகுதி வந்தோம் நிறுத்திட்டா. யாரை கொண்டு போனா? பிள்ளையை கொண்டு போனான். பிள்ளையை கொண்டு அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். வேலைக்காரலாம் விட்டு போனாங்க. வழி செலுத்தக்கூடிய கட்டை கத்தி எடுத்துக்கிட்டான், கட்டையை எடுத்துக்கிட்டான், நெருப்பு எடுத்துக்கிட்டான். எல்லாம் கரெக்டா அவனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் தேவன் பார்க்கறதுங்க. அவன் உண்மையா, உறுதியா, நம்ம நேர்மையாய் செய்கிறான். ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு வாழ்றதுக்கு உறுதியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், கருத்து இருக்கணும். எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அதுக்கு ஆமென் சொல்லுங்க. அப்படி இல்லைங்க, நமக்குள்ளாவே வரணும். அதுக்கு அல்லையா சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்க இல்லைங்களா? நீங்களே என்ன பண்ணுங்க? ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள அந்த ஆத்மாவில இருந்து வருது. எல்லாருங்க ஒரு ஸ்டெப் பண்ணுங்க. காலையில இருந்து அதிகாரம் பண்ண எழுதி அங்கிருந்து வர வேண்டிய பொருளா கொண்டு வரான். குறிப்பிட்ட இடத்துக்கு என்ன பண்ண? யாரை விடணும் அவனை விட்டான். எதை கொண்டு போனோமோ இது அவனுடைய செயல்கள் அவ்வளவு ஒரு தேவனுடைய அந்த இதயம் இழுக்கப்படியா இருக்கு. இன்றைக்கும் தேவன் ஜீவன் உள்ளவனா நம்ம செயல் இழுக்கணும். மனுஷன் பார்வைக்கு அல்ல, மனுஷன் பார்க்கணும் அவங்களுக்கு இல்லை. என் தேவன் பார்க்கிறார். யார் பார்க்கறதுக்கு? என் தேவன் என்னை காண்கிறார் அல்லவா? என்னுடைய ஒவ்வொரு அணுவும் பார்க்கிறாரே, ஒவ்வொரு அசைவும் பார்க்கிறாரே, ஒவ்வொரு நினைவும் பார்க்கிறாரே. அவனுடைய ஒவ்வொரு பகுதிகளும் நேர்த்தியா இருக்கிறது. அப்படியே கடந்து வருகிறார். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி. ஈசாக்கு என்ன யோசிக்கிறாங்க? ஆட்டுக்குட்டியை காணுங்க. இதாய ஆட்டுக்குட்டி. யார் ஆட்டுக்குட்டி? அவன் கேட்கிறான், பிள்ளை கேட்கிறான், ஆட்டுக்குட்டி எங்க? அப்பா என்ன யோசிக்கிற? ஆட்டுக்குட்டி யார்தான்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து யோவான் சொல்லுகிறான், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டி. இயேசுதான் ஆட்டுக்குட்டி. அங்கே மகன் கேட்கிறான், ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லும் பொழுது அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் பார்த்து பண்ணவாங்க. உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவன் சொல்ல பார்க்கலாம், பார்த்துக் கொள்வான். இவன் கேட்கிறான், வரி எங்க இருக்குது? நீ தான் ஆட்டுக்குட்டி. ஆனாலும் யார் பார்த்துக் கொள்வா? நான் செய்யறத நான் செய்யறேன், அவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான். நீங்க செய்வதை செய்யுங்க. நாம் செய்வதை எப்படி செய்யுங்க? ஒழுங்கும் உண்மையும் நேர்மையும் கருத்தும் தியாகமும் இருக்கணும். என்ன தியாகமே? கல்வாரி நாயகா ஆற்றல் தியாகம் இருக்கணும். நேரத்தை தேவனுக்கு என்று கொடுப்பதிலே தியாகம் இருக்கணும்.
நம்முடைய நிலைமை தாவீது வாழ்க்கையில் நடங்க அவ்வளவு தன்னுடைய மாமனால் பாதிக்கப்பட்ட போதிலும் கூட அவனுக்கு பயந்து கெவியில போகிறான். ஆனால் அவனுடைய இருதயம் எடுங்க ஆயத்தமாய் இருப்பது போல ஒரு தியாகம் இருக்கணும். நீங்க பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனையும் பைபிள்ல படிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஸ்பெஷலான அந்த பர்சனுடைய அந்த செயல்களை பாருங்க. எப்படி அவங்க கிட்ட தேவன் போறாரு, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையில தேவன் மாத்திரம் அவங்க கிட்ட அவ்வளவு நெருங்கி போவதற்கான காரியம் என்ன. இன்றைக்கும் தேவன் நெருங்கி வருகிறார். இன்றைக்கு பிரச்சனை தேவன் மாற்றுகிறபடியினாலே இந்த அனுபவங்கள் எல்லாம் அவன் செய்து கொண்டு வருகிறான். தேவன் அவன் வாசிக்கிறீங்களா? 12 வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. 10 வாசிங்க ப்ளீஸ். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே. பாருங்க, இவன் செயல் பரலோகம் துடிக்க வைக்கிறது. ஆபிரகாமே ஆபிரகாமே பதறாங்க. ஒரு ஃபோர்ஸான ஒரு வார்த்தை படிக்கும் போது ஈஸியா இருக்கு. ஆபிரகாமே இல்ல, அந்த இடத்துல அந்த ஒரு தொனியை யோசிச்சு பாருங்க. தேவனுடைய அந்த தொனி, அந்த ரியாக்ஷன், அந்த ஒரு ஆக்ஷனை பாருங்க. பதற்றமாக இருக்கிறேன்னா அவன் கொண்டு வந்துட்டான், என்னெல்லாம் செய்யணுமா செஞ்சுட்டான். இப்ப என்ன பண்ண போறான், பிள்ளையை வெட்டி பலி கொடுக்க போறான். அந்த எல்லைக்கு வந்துட்டான். எங்க வந்துட்டாங்க, எல்லைக்கு அந்த உச்சத்துக்குள் வந்து விட்டான். இதுக்கு மேல விட்டா என்ன பண்ணுவான், வெட்டிடுவான். என்ன பண்ணுவான், அவருக்கு புரிஞ்சிச்சு. என்னதுங்க, இல்லைங்க, வேண்டாம் வேண்டாம். ஒரு ஆட்டுக்குட்டி பின்வரும் காலங்கள்ல இருக்கு. உன்னுடைய மகன் ஆட்டுக்குட்டி அல்ல, என்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்து தான் உலகத்துக்கு ஆட்டுக்குட்டி. அந்த ரத்தத்தினால் தான் உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்படும். அப்படின்னு அந்த பதட்டமான அந்த தன்மையை தேவன் இந்த வார்த்தை மூலமாக ஆபிரகாமுக்கு பிரதிபலிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும், நான் பார்த்திருக்கிறேன். அப்படியே ஒடுங்கிடுவேன், அவருடைய வார்த்தை பிரதிபலிக்கும். அப்படியே அந்த அந்த அனுபவத்தை பார்த்து எப்படி இவ்வளவு ஒடுங்கி இப்படி இருக்கிற இப்ப கூட அப்படி பேசுறீங்களா, பிரதிபலிப்பான். அப்படியே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, என்ன நம்பிக்கை, என்ன ஆனந்தம். யோசிப்பேன், காலையில கூட யோசிக்க அந்த பாட்டெல்லாம் பாடும்போது எப்படி ஒரு மாதிரி ஒரு அழுத்தமா ஒரு குழப்பமா பாட பாட அந்த பிரசன்னமும் அவருடைய கிருபையும் உள்ள உணரும் போது பார்த்தா எதுவுமே எனக்கு பெருசா தோணல. அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் தேவனும் எப்படி மகிழ்ந்தார்கள், அது போல ஒரு மகிழ்ச்சியை இன்றைக்கும் தேவன் கொடுக்க வந்தவர். மகிழ்ச்சி, பிரச்சனை இருப்பது உண்மைதான், போராட்டம் இருப்பது உண்மைதான். ஆனால் நாம் தேவனுக்கென்று வாழ வாஞ்சிக்கின்ற போது நமக்காக தேவன் துடிக்கின்றவராக, நமக்காக இறங்குகிறவராக, நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிறவராக இருக்கிறபடினாலே அங்கே பதறுகிற ஒரு பிரதிபலிப்பை ஆபிரகாம் பார்க்கிறார். அதை நாமும் இந்த வார்த்தை மூலமாய் பார்க்கிறோம். ஆபிரகாமே யாருக்கு பதட்டம், தேவனுக்கு பதட்டம். பதறி இந்த வார்த்தையிலே தேவன் பிரதிபலிக்கிறார். அதுபோல இன்றைக்கும் கூட உங்களுக்காக பதறுகிறவராய் இருக்கிறார், அழுகிறவராய் இருக்கிறார், உங்களுக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார், உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இன்றைக்கும் இருக்கிறார். வார்த்தை என்ன, வசனங்கள். தொடர்ந்து அவர்கிட்ட கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே வேதத்தை அறிகிற ஞானம் கொடுங்க தான் ஜெபிச்சுட்டு எனக்கு. நான் அவ்வளவு படித்தவன் அல்ல, விலக்கி காண்பிப்பதற்கான விளக்கு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் கூட நீ என்ன சொல்றீங்களோ அதை ஆண்டவரே ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் அந்த கிருபையை தாங்க, வரத்தை தாங்க. வேற ஒன்றும் நல்லது, வசனம் தாங்க மாற்று. உலகத்தில் நம்ம யாராலும் மாற்ற முடியாது, இந்த வசனம் தான் மாற்றும். ஆபிரகாமுடைய இந்த நிருபத்தை, ஆபிரகாமுடைய இந்த சரித்திரத்தை படிக்கும் போது தேவனுக்கும் ஆபிரகாமுக்குள்ள அந்த நட்பை பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய செயலை பார்க்கிறோம். அதை விட யாருடைய செயலை பார்க்கிறோம், தேவனுடைய செயலை பார்க்கிறோம். அதனால் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படி. என்ன பண்ணுங்க, அந்த வாக்குத்தத்தத்தை கிட்ட வரணும் என்ன பண்ண, முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக நாம் வாசிப்போம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தரை அவன் விசுவாசித்தான், அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவன் அப்புறம் ஒன்னா இல்ல விசுவாசிக்கிறாங்க, ஒன்னை இல்லாம விசுவாசித்தான். அது தேவனுடைய பார்வைக்கு நீதியா இருக்கு, நியாயமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, சரியா இருக்கு.
உங்க விசுவாசம் தேவனுக்கு இருக்குங்க நீதியா ஒண்ணு இல்லை. 15ஆம் வசனத்தை அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஒரு குழப்பத்தோடு இருக்குதா. 2 வாசிக்கிறதுல அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். 15 பிள்ளை இல்லாமல் இருக்கிறார். ஆனால் விசுவாசிக்கிறார். பிள்ளை இல்லை ஆனால் என்ன பண்றாங்க? உங்ககிட்ட எதுவும் இல்லை, விசுவாசம் இருக்கு. எதுவும் இல்லை. நீங்கள் கேட்கிற காரியம், நீங்கள் கற்பனைத்திருக்கிற அந்த கற்பனையான காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியம் இல்லை. அவனுக்கு என்ன இல்லைங்க? பிள்ளை இல்லை. ஆனால் அவன் விசுவாசித்தான். அது தேவனுடைய பார்வைக்கு எப்படிங்க? அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பிள்ளை இல்லை, விசுவாசிக்கிறீங்க. அது எப்படி உனக்கு நீதியா இருக்கிறதுனால அவர் அவரோட பேச விரும்புகிறார். அதே அதிகாரத்தில் வாசிப்போம். 13 வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். பாத்தீங்க எப்ப பேசுறாரு? பிள்ளை இல்லாதவர்களுக்கு இல்லாத நிலை பிள்ளை இல்லை. ஆண்டவருடைய உண்மை இல்ல 1000 வருஷம் கதையை பேசுறார் தேவன். இதை பேசுறாருங்க. கடந்த வாரம் தியானித்தோம் அல்லவா? எத்தனை ஆண்டுகளானவர்கள் மீட்கப்படியாக 25 வருஷம் இல்லைங்களா? ஆபிரகாமுடைய வயது என்ன? 175. ஈசாக்குடைய வயது என்ன? 180. யாக்கோபுடைய வயது என்ன? 130. யோசேப்புடைய வயது என்ன? 110. நான் இப்ப அதெல்லாம் கேட்கிறேன். எனக்கு அந்த ஞாபகத்தை வருது. வேற ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. வேற ஞாபகம் எனக்கு ரிமோட் எடுத்து அதுக்கு பார்த்தா ரிமோட் என்ன பண்ண டிவி எடுக்கப்பட்ட ஏசி ஆஃப் பண்ண ஞாபகம் வர மாட்டேங்க எனக்கு. ஆனா கலந்து கண்டவரே எனக்கு ஞாபகம் தாங்க. ஆபிரகாமுடைய வயது 175. ஈசாக்குடைய வயது 130. 180. யாக்கோபுடைய வயது 110. 130. அவனுடைய முழு சந்ததியுடைய வருஷங்கள் என்ன? 500. அவன் 3-4 தலைமுறை 525. ஆமா மொத்தம் வருஷம் இது வேணும் 525 நினைக்கிறேன். அதோட 430 இருந்தா 1025 வருஷம் இல்லைங்களா? அவன் பாருங்க இத பத்தி எப்ப பேசுறாங்க? பிள்ளை இல்லாத போது பணத்துறாரு ஆண்டவர். அப்படிங்க என்ன பணத்துறாருங்க? இந்த குடிகாரங்க பணத்தை பார்த்தீங்கன்னா நான் அதை வாங்கிடுவேன், காரை வாங்கிடுவேன். ஒருத்தர் பார்த்த ஒரு வாட்டி ரோட்ல படுத்துக்கிறாங்க. ரோட்ல படுத்துன்னு என்ன பண்றாங்க? நான் கார் வாங்க போறாங்க. ரோட்ல வந்து யாரும் இருந்தது தெரியல அந்த மனுஷனுக்கு. யார் அப்படியே பிளாட் ஆகிட்டே நான் புது கார் வாங்க போறேன். அது போலதான் கதை. இதுக்கு என்ன கதைங்க? ஆபிரகாமுக்கு என்ன இல்லைங்க? பிள்ளை இல்லைங்க. என்ன பேசுறாரு அவரு? அடிமைகளா என்ன பண்ணுவாங்க? 400 வருஷம் இருப்பாங்க என்று ஒரு பெரிய 1000 வருஷ கதையை வந்து பணத்துறாரு. அதெல்லாம் யார் மனசுல வச்சுக்கிச்சு? ஆபிரகாம் மனதில் வச்சுனதுங்க. ஆணையிட்டவர் யாருங்க? கர்த்தர் என்பதை மனதில் வைத்தபடினால்தான் மகனை பலி செலுத்த கொடுக்கிறார். நீங்க மனசுல தேவ வசனங்களை வச்சுக்கிட்டே எந்த தியாகமும் நீங்க செய்வீங்க. நாம சொல்லுங்க. வாக்கு அனுபவத்துக்குள்ள வந்துட்டீங்க. எதையும் செய்வீங்க. நீங்க எதையும் செய்வோம். நம்ம சர்ச்சை சகோதரன் பாஸ்டர் நீங்க சொன்னா கீழே விழுந்து குடிச்சிருந்தாங்க. நீங்க சொன்னீங்க அதே மாதிரி கீழே விழுந்து முதிச்சிருவாங்க. ஆனா தேவன் சொல்வதை செய்கிறவர். அதுக்கு தேவன் எவ்வளவு அருமையா 15ஆம் அதிகாரத்துல பிள்ளை இல்லை என்று சொன்னவருக்கு என்ன சொல்ல முதல்ல அவரு? நான் பிள்ளையை கொடுப்பதான சொல்லணும். என்ன சொல்றாரு அவரு? மறுபடியும் படிக்கிறது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே. சந்ததிக்கு போயிட்டீங்களா ஐயா? ஒரு பிள்ளை கிடையாது எனக்கு. என் வேலைக்காரன் யாராவது தத்து எடுத்துக்கலான்னு பாக்குறது. நான் என்ன பண்றேன்? தத்து எடுத்துக்கலான்னு பாக்குறேன். எனக்கு என்ன கிடையாது. அவர் குடும்பத்துல வந்து பல வருஷமா போயிட்டு ஜாப் பண்ண ஒரு குழந்தை கடைசி நான் சொன்ன ஒரு தத்து எடுத்து என்ன பண்ணுவீங்க? ஒரு அடாப்ட் பண்ணிடுங்க. என்ன பண்ணாங்க? உடனே தத்து எடுத்து என்ன பண்ணாங்க? நீங்க டாக்டர் படிச்சிச்சு உள்ளாட்சிங்க. அது அவங்க யாருக்கும் சொல்றது
படிச்சு அவன் கேட்கிற எனக்கு பிள்ளை கிடையாது, வயசாயிடுச்சு, என்ன கிடையாதுங்க. இவர் வந்து பாருங்க கதை சொல்றாங்க. எது பேசுறாரு? சந்ததியார் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியக்கடவா. என்னதுங்க இதான் நடக்கும். என்னதுங்க ஒன்னும் இல்லை, இவ்வளவு ஹிஸ்டரி சொல்ற இதெல்லாம் மனசுல வச்சு என்ன பண்ணாருங்க அவர் வாழ்ந்துட்டாருங்க. வசனங்களை மனசுல சொல்லலாம். வேற எந்த மனுஷ வார்த்தை மனசுல வச்சது என்ன கிடையாதுங்க. அது நினைச்சாலே ரொம்ப பயமா. வசனங்களை வச்சுக்கிட்டு அப்படி யோசிக்க நடக்கு எனக்கு கத்த ஞாபகத்தையும் எப்படியோ இருக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க 400 வருஷம் இருப்பீங்க. அவங்க எப்படி இருப்பார்கள்? அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறியக்கடவார். இயேசு சொன்னார் நம்மை பார்த்து, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்து. அது போல உபத்திரம் உண்டு. அதே நேரம் வாக்குதல் எங்க இருக்கு? பக்கத்துல வந்துச்சுங்க, நெருங்கி வருது. என்னதுங்க காரணம் என்ன? நான் தேவனை நெருங்கி பழகிறேன். எப்படி பழகிறேன்? எனக்கு ஈசாக்கு ஒரு பொருட்டு அல்ல, அதற்காக ஏனோ தோன்று அலட்சியமா போகல. எப்படி போறானே உண்மையாய் ஆயத்தத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் பார்க்கிற அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் போகிறது. போல நம்ம வாழ்க்கை பண்ணுங்க, ஒன்று விசுவாசிக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணுங்க? அந்த விசுவாசம் வந்து உண்மையா காண்பிக்கணும். எப்படி காண்பிக்கணும்? உண்மையா உறுதியா இருக்கணும். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளவனும் என் தேவனை நம்ம வாழ்க்கை. இதை விட வேறு வாழ்க்கை நமக்கு. அதனால் இந்த அனுபவத்துக்குள்ளாக போவதை பார்க்கிறோம். முடிச்சிட்டீங்களா? 13 முடிஞ்சிச்சு. 14 இவர்கள் சேவிக்கும் ஓகே படிக்கிறீங்களா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சிட்டீங்களா? 15-13 வாசிக்க பார்க்கலாம். அத படிச்சீங்க. ஓகே. ரோமர் 4ஆம் அதிகாரம் 28 வாசி. சீக்கிரம் வாசி. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு மாத்திரமல்ல, படிக்க அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குங்க. ஆபிரகாமுக்கு மாத்திரமா அந்த கதை? எனக்கு இந்த கதைக்கு சம்பந்தம் என்ன சொல்லுங்க? ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு போறாரு பாஸ்டர். இல்ல இந்த கதைக்கும் சொல்லுங்க. கதை சொல்ல வரல. கதை கேட்க நீங்க வரல, நான் கதை சொல்லுவோம். எதை கேட்க வந்தீங்க? நீங்க யாரு, தேவன் யாரு, அதை கேட்கதான் வந்திருக்கிறபடி நான் படிக்கணும். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். பாத்தீங்களா? நமக்கு எப்படி எண்ணப்படுங்க? மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிப்பதனால என்னதுங்க? அவனுக்கு எப்படி நீதியோ அது போல என்னதுங்க? தேவன் நீதியா பாருங்க. நீ நியாயமானவன். யாரை பார்க்கிறாரு? நம்மை நீதியா பார்க்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுனால நம்மை தேவன் நீதியா பார்க்கிறார். அதுக்கு எப்படி பார்க்கிறாருங்க? நீதியா பார்க்கிறார் தேவன். இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 58 வாசி. சீக்கிரம் வாசி. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயா என்றார்கள்.
அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று ஆமென் சொல்லுங்க. நம்ம எப்படி விசுவாசிக்கிறவர ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்தார்கள் யாரும் விசுவாசிக்கவில்லை, யூதர்கள் விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கு உலகங்கள் விசுவாசிக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு ஏன் செய்திருக்கிறார்? முன்னாலே அவர்தான், அவரே ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான், இருந்தவரும் அவர்தான், இருக்கிறவரும் அவர்தான், வருகிறவரும். யார் விசுவாசிக்கிறது? யார் விசுவாசிக்கிறது? நான் விசுவாசிக்கிறேன். அது எனக்கு தேவபாண்டுக்கு நீதியா இருக்கு, நியாயமா இருக்கு. அவன் சொல்லுங்க. அதனால் வாக்குறுதி எங்க இருக்குங்க? சமீபமா. அவன் சொல்லுங்க. நான் என்ன விசுவாசிக்கிறேன்? அவர் முன்பாகவே இருந்தவர். உலகம் கிறிஸ்துவுக்கும் நடந்து எதுவோ, கிறிஸ்துவுக்கு பின் நடப்பது எதுவோ என்று சொல்கிறது. இல்ல இல்ல, அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தார். அதனால நீ சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருந்தேன். தெரியுமா? யூதர்கள் போல யார் ஏற்றுக்கொள்ளவில்லை, சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள கல்லறிய வருகிறார்கள். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமே என்றும் இருக்கிறது. பாருங்க, வாக்குத்தத்தமா யாருக்குள் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள். அன்றைக்கு இருந்த ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் இன்னைக்கு யாரோட இருக்கு? இயேசுவுக்குள்ள இருக்கு. யூதர்கள் சொல்லுவாங்க பிதா யாருன்னு, ஆபிரகாம் தான் இந்த பிதான்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு நமக்கு யாரா இருக்கிறார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக பிதாவுக்கு ஒப்பா இருக்கிறபடியினாலே இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் யாருக்குள்ள இருக்கு? இயேசுக்குள்ள இருக்குதுங்க. நான் பெறுவதற்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு. எல்லாரும் பெறுவதற்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. இயேசு கிட்ட என்ன பண்ண முடியும்? அவர் மூலமாக இந்த வாக்குத்தத்தம் பெறுவதற்கு. அதனால நம்ம என்ன பண்ணுங்க? தேவனுக்கு நெருங்கி போகும். என்ன பண்ணுங்க? தேவனுக்கு நெருங்கி போகும். கடைசியாக சங்கீதம் 25:14. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் கடித்தவனும் செம்மைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய ரகசியம் நம்ம பயந்த மனப்போது. கடைசியாக அந்த ஒரு காரியத்தை முடிச்சுருவோம். அதே 22ஆம் அதிகாரத்துல அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிதல் செய்கிற அந்த பதமாக படிக்க முடிச்சிடலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அந்த வரிசையில் 22 12 வாசிக்கும். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏங்குதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது பாருங்க. தேவனுக்கு பயப்படும் போது ரகசியங்களை பற்றி வெளிப்படுத்துகிறார். வசனத்தின் ரகசியம் என்ன? அதுக்கு ரகசியம் என்ன? வசனத்துக்குள் இருக்கிற ஜீவன் என்ன? அதன் சாரம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? அதன் அனுபவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்ன பண்ண முடியும்? எப்பொழுது? தேவனுக்கு பயம். யாருக்கு பயம்தான்? தன் மகனை இப்படி செய்துள்ளார்கள் அந்த பயம் அல்ல, தேவனுக்கு பயம்தான். தன் மகனை விட, தான் நேசித்தவனை விட யாரிடத்தில் பயந்தான்? தேவனுக்கு பயம்தான். ஐயோ, கர்த்தர் கேட்கிறார் அல்லவா, இவ்வளவு தலைவர்களை குறித்து கர்த்தர் பேசினார் அல்லவா, அவருக்கு பயன் செய்கிறான் தன் மகனை. நமக்குள்ளாக இருக்கிறாங்க தேவன். அந்த அன்பின் பயம். பயம் என்று சொன்னால் வித்தியாசமான பயம் அல்ல, அன்பின் பயம். ஒரு கணவன் அன்பின் பயம், ஒரு மனைவி அன்பின் பயம், ஒரு பெற்றோர் அன்பின் பயம். ஒரு அன்பின் பயம் அல்லவா? அது போல ஒரு அன்பின் பயம் யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு இருந்தவர்களால் தான் வாக்குத்தத்தம் இருக்குங்க. சமீபத்துல வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் எங்க இருக்கு? சொல்லுங்க, எங்க இருக்கு? அது இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், இந்த வருஷம் இருக்கலாம், இந்த மாதம் இருக்கலாம். சொல்ல போனா அதாங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த அளவுக்கு போவாதீங்களா, பாஸ் போடுவீங்களா, ரொம்ப சீக்கிரமா பண்ணலீங்களா? கேளுங்களை போது உங்களுக்கு, தட்டுங்களை போது உங்களுக்கு, கேட்கலையாவரும் வாக்குத்தத்தம் எங்க இருக்கிறது? எனக்கு சமீபமா இருக்கு. அதை பெறுவதற்கு வழி என்ன?
நான் தேவனுக்கு பயந்து எதை பெரிதா என்கிறதோ அது அதை விட பெரியவர் யார் தான்? தேவன் தான். எனக்கு நேசம் உள்ள அந்த நபரை விட நேசம் யார் தான்? சொல்லுங்கம்மா, முடிக்கிறீங்க சொல்லுங்க. என் நேசம் நீதான் ஐயா, என்னுடைய முழுமை நீதான் ஐயா, என் ஆசை நீதான் ஐயா. சமீபமா கிட்ட வந்துட்டு இருக்கிறார். நீங்க கிட்ட போக 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 வாக்குதத்தம் இருக்குங்க, சமீபத்தில் இருக்குது. யாருடைய வாக்குதத்தம்? என்ன வாக்குதத்தம்? ஆணையிட்டு அவருடைய வாக்குதத்தம். யார் பேரா? அவருடைய பெயரால் ஆணையிட்டு அவருடைய வாக்குதத்தம். அதனால் சமீபமா இருப்பதினாலே அது எப்படி வருகிறது? கிறிஸ்துவின் மூலம் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் முடிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொன்னீங்க? முடிஞ்சிச்சு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே போயிடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பார்க்கறதை விட பிதா யாரை பார்க்கிறாருங்க? அவரை பார்க்கிறேன். யாரை பார்க்கிறாருங்க? நான் வந்து எழுதாங்க, நான் பின்னாடி இருக்கிறேன். யார் முன்னாடி இருக்குதுங்க? பிதா தீமையை பார்க்க மாட்டாத இயேசுவை பார்க்க அந்த மறைவு யாரை பார்க்கிறாரு? உங்களை என்னையும் பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. அதனால் வாக்குத்தத்தம் தூரமா இல்ல, சீக்கிரமா நடக்கும். சீக்கிரமா என் முகம் செத்து போவதும் இல்லை, நான் நிற்கப்பட்டு நடக்கும். வாக்குத்தத்தம் நீங்க எதை பெருசா என்றீங்களோ அது நடக்கும். எது உங்க வாழ்க்கை தடையா இருக்கிறது மாற்றப்பட்டு நடக்கும். எப்போது நடக்கும்? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பயந்து எல்லாவற்றையும் ஒழுங்கும் நேர்த்தியாக நேர்மையாக உண்மையாக உணர்வாக செய்கின்ற போது அது கிட்ட எங்க வாருங்க. நீ தனித்தனியே போகும். நீங்க தள்ளினாங்க. தள்ளுவது யார் தெரியுங்களா? தேவன் தள்ளு. யார் தள்ளுங்க? நானே தள்ளி போறேன். என்ன பண்ணுங்க? நானே தள்ளி போறேன். தேவன் கிட்டதான் இருக்காருங்க. எங்க இருக்கிறாரு? தேவன் சமீபமா இருக்கிறபடினாலே நாம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். அப்படிதான் அவனோடு கூட எவ்வளவு அருமையா பேசி இருக்கிறார் தேவன். பிள்ளை பிறப்பதற்குள்ளாகவே சந்ததிகளை குறித்து பேசுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பை அறியாத ராஜா வந்த பிற்பாடு நடந்த சம்பவமெல்லாம் கர்த்தர் பேசி அவர்களை அடிமைத்தன வீடாக இருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தார். ஆம், தேவன் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை மாற்றவோ மறக்கவோ கொடுக்காதபடி தள்ளவோ தூரமாய் இருக்கிறவர் அல்ல. வாயிலே வசனம், வார்த்தையெல்லாம் மனதிலே பதிய 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 தேவன் கிட்ட வருவார். தேவன் நெருங்கி நெருங்கி வர 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 நெருக்கங்கள் விலகும், பலவீனங்கள் எல்லாம் மாறும். தேவன் நெருங்கி வர இடம் கொடுக்கும். 3 நாள் அந்த பயணம் வருகிறோம். மலையின் அருகில் வந்துவிட்டு வேலைக்காரனை அந்த வெளியிலே நிற்க வைத்து விட்டு மலையில் ஏறி வருகிறான். அவன் இருதயம் தள்ளாடி இருக்கும், அவன் இருதயம் குழப்பம் அடைந்திருக்கும். இல்லை, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தான். அதுபோல வாழ்க்கை கூட தேவ காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக, நியாயமாக, நீதியாக, உண்மையாக ஒரு பார்வைக்கு உதவியாய் செய்யப்படி ஒப்புக் கொடுக்கும். அன்பின் ஆண்டவரே, ஆணையிட்டது சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் அந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. எல்லாம் முடிந்தது. ஆமென், முடிந்தது. கர்த்தாவே, ஆமென், நடந்தது. அப்படியே ஆகும் ஐயா. நாங்கள் நீர் என்ன சொல்றீர்கள் வாழ்க்கை அது அப்படியே நடக்கும். நீர் என்ன சொல்றீங்களோ உங்கள் குடும்பத்தில் அது அப்படியே நடக்கும் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உமது நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பும் நம் அனைவரும் கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you.